வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு PM கிசான் திட்டத்தின் 21வது தவணை தொகை இந்தியாவில் 4 மாநில விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. எந்தெந்த மாநிலங்களில் இந்த தவணை தொகையை கொடுத்திருக்காங்க மற்றும் பல விவசாயிகளுக்கு இனிமேல் PM கிசான் திட்டத்தின் தவணை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த காரணத்தை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் இந்தியாவில் மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 21வது தவணை தொகை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக PM கிசான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லோரும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழே 21வது தவணை தொகை 2000 ரூபாய்க்காக ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்பாகவே சில மாநில விவசாயிகளுக்கு PM கிசான் தவணை தொகை வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக முன்கூட்டியே இந்த PM கிசான் திட்டத்தின் தவணை தொகை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சில மாநிலங்களில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் பிற கடுமையான இயற்கை பேரழிவுகளால் ஏற்பட்ட சேதங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. மற்ற மாநிலங்களில் PM கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகை எப்போது கொடுப்பாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தேதியை மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த தவணை தொகையானது தீபாவளிக்கு முன், அதாவது அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 18வது தவணை தொகை அக்டோபர் 5ஆம் தேதியும் 15வது தவணை தொகை நவம்பர் 15ஆம் தேதியும் வெளியிடப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா தவணை தொகையானது இந்நேரம் வந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது 4 மாநிலங்களில் மட்டுமே இந்த தவணை தொகை வழங்கப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களில் விவசாயிகள் அனைவரும் இதற்காக காத்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களில் 21வது தவணை தொகையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு முன்பணமாக மத்திய அரசு PM கிசான் தவணை தொகையை மாற்றியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM கிசான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்குமே இந்த பணம் கிடைத்து விடாது. சில முக்கியமான அப்டேட்டுகளை எல்லாம் முடித்த விவசாயிகளுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KYC சரிபார்ப்பு முறையை பூர்த்தி செஞ்சிருக்கணும் மற்றும் ஆதார் அட்டையை வங்கி கணக்கோடு இணைச்சிருக்கணும். KYC சரிபார்ப்பு முறையை பூர்த்தி செய்யாத மற்றும் ஆதார் அட்டையை வங்கி கணக்கில் இணைக்காத விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தின் தவணை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் PM கிசான் திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களின் பெயர்களை நீக்கம் செய்ய போறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, தவறான வங்கி விவரங்கள், IFSC குறியீடு அல்லது தனிப்பட்ட விவரங்கள், பணம் செலுத்துவதில் தோல்வியை ஏற்படுத்தும் ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்குகள் முழுமையாக சரிபார்க்கப்படாத விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய KYC தகவல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, உங்களுடைய தகவல்கள் அப்டேட்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கணும். அதை நீங்களே சரிபார்த்துக்கலாம். அதற்காக பார்த்தீங்கன்னா pmkisan.gov.in அப்படிங்கிற வலைதளத்தை பார்வையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பெனிஃபிஷியரி லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மாநிலம், மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுத்து கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதில் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பெயர் அதில் இல்லை அப்படின்னா உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் நில உடைமை ஆவணங்களை எல்லாம் நீங்கள் அப்டேட் செய்யணும். உடனடியாக இதை செய்தால் மட்டுமே உங்களுக்கு PM கிசான் திட்டத்தின் அடுத்தடுத்த தவணை தொகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.